கட்டி கட்டி பிறந்து பாரு. உன் மட்டும் ஏமாத்தினாலும் அதான் ஏமாத்த முடியுமா? தொகை 12. சாமாத்திருக்காங்க 25 பயிர் இருக்கிறீங்க. நாடு நகரத்துக்கு எனக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன். ஆனா இன்னொரு வேலை இருக்கு மாமா. இன்னொரு வேலையா? என்ன தெரியுமா? எனக்கு அப்பப்ப இடத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த பஞ்சபாண்ட டிரைவர் எனக்கு பணிவிட வேலை செய்யணும். அதை வச்சு ஒரு மாமா இதோடு விட்டு விடுங்கள் மாமா. சும்மா தானே ஆடுறான். அவன் பொருள் அவன் இப்ப நான் வீட்டுக்கு எடுத்துட்டாலும் பொருள் வச்ச பொருள் அங்கே இருக்கு. அவர் தூக்கிட்டு போக முடியாது. அதெல்லாம் ஏற்று வரலையே தூக்கம் வரது ஏற்று போறோம். நாங்க பாருங்க நாங்க போக போறோம். வேண்டாம் மாமா. அதனால இன்னும் ஒரே போராட்டியா தர்மநந்தனா நாடு நகர்லாம் தோத்துட்டேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா இவங்க தம்பி மகன்லாம் இருக்காங்கல்ல 4 பேர் உனக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லைன்னா தம்பி பேமனுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பா இருக்கும். ஒரு கால் பேமனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அந்த அர்ஜுனுக்கு இருக்கும். அழகுக்கு சிறந்து வச்சு அப்படியே அர்ஜுனுக்கு அந்த நடுவில் இருக்கும் கண்டிப்பா இருக்கும். அவனுக்கு இல்லையா கொடைச்சிருக்கிறோம் சகாதம் சகலம் கற்பனை ஆஸ்திரம் அண்ணவனுக்கு சகாதம் இருக்கு. அவரு வச்சா கண்டிப்பா ஜெயிப்பார். கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆமா. அதனால மனதை தளராத ஒரே போராட்டம் சும்மா கோப்புக்கு ஆடுங்க நீ நாடும் அந்த 5 பேர் குறிச்சு கோவிந்தா
52. எனக்கு இவர் போட்டா மட்டுமே கைகளே துருதுருப்பே இல்லை. அதுக்குனே போட்டா மாமா ஈரக்க தொகை 4 நாசனம் உனக்கே ஜெயம். நான் கையால ஒரு ஜெயிப்பா நான் வாங்குவாதா துட்டு மட்டும் வாங்கி போறேன். துட்டு வாங்கலாம். அதனால இப்ப என்ன செய்ய வேண்டும்? மாமா இங்க பாத்தியா என்ன ஈரக்க தொகை தாயம் 6. அடா 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 உன் அதிர்ஷ்டம் பக மேல பக அடடா ஆறு அடா நீ ஜெயிச்சு வந்திருக்குது மரியாதை மாமா மாமா நாடு நகரம் ஜெயித்தது போதாது, பஞ்ச பாண்டவரை வைத்து ஆடி ஜெயித்தது போதாது. இருந்தாலும் இப்ப யாரு வச்சாங்க தெரியுமா? தெய்வத்தின் செயல் இதுவோ